என்னதான் நடக்குது இந்த கதையில் அப்படின்னு நமக்கே ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் பாகியலட்சுமி சீரியல் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நாளாகவே. என்ன பண்ணிருக்காங்க, திருப்பி கோபியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு வந்து குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ராதிகா ஒரு பக்கம், ஈஸ்வரி ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியாவே சரி பாவம் பார்த்து அவருக்கு வந்து சாப்பாடு போடுறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 8 மாதம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா கதையில் பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு பார்த்தா ஈஸ்வரி சிரிச்சிட்டே இருக்க மாதிரி காமிச்சாங்க. இவ்வளோ நேரம்லாம் அவங்க சிரிச்சிட்டே இருக்க மாட்டாங்களே, நிறைய யார்ட்டையா வள்ளுவலுன்னு கடிச்சிருப்பாங்களேன்னு பார்த்தா இன்றைக்கி எபிசோட் முடிவில் கடிச்சு வச்சிடறாங்க. யாருன்னா திருப்பி அது பாக்கியாவை தான். எதுக்கு வந்து நீங்கள் ராதிகா வர வச்ச, அவன் கூட இருக்கிறது பிடிக்காமல் பண்ணுறியாங்கிறாங்க. அப்போ 8 மாதமாக வெக்கமே இல்லாமல் கோபி இந்த வீட்டில் தான் இருந்திருக்காரு. அதை வச்சு தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போக போகிறாங்க போல் சீசன் 2 அப்படிங்கிற மாதிரி. இந்த சீசன் 2 அஃபிஷியலாக சொல்லலைன்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு டைம் ஜம்ப் இருக்குது. ஒரு டைம் ஜம்ப்புக்கு பிறகு கதையில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குங்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக காமிச்சிருக்க ஒரே ஒரு விஷயம், செடியனுக்கும் ஜெனிக்கும் குழந்தை பிறந்து அவங்க தனி வீட்டுக்கு போயிட்டாங்கிறது மட்டும்தான். இதை தவிர வேறு எதுவுமே மாறல. இதுக்கு எதுக்கு 8 மாதம் தள்ளி போனாங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. இதனால் இது பெரிய மாற்றம் வரப்போதான்னு நமக்கு புரியல. ஒருவேளை திடீர்னு பழனிசாமியை உள்ளார கொண்டு வந்து பழனிசாமிக்கும் பாக்கியாவுக்கும் ஏற்கனவே நிச்சயமே நடந்துருச்சுங்கிற மாதிரி ட்விஸ்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஓகே, அட்லீஸ்ட் ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் போல இருக்கும். அப்படிலாம் எதையும் நம்ம ஒரு முக்கியமான ட்விஸ்டெல்லாம் நாங்கள் 30 ப்ரோமோ போடுவோம்பா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இப்போதைக்கு வைக்க போகிறதும் இல்லை. அப்புறம் எதுக்கு 8 மாதம் ஜம்ப்பு, என்ன நடக்க போகுது? இதில் ஆல்ரெடி கோபியுடைய அந்த டிவோர்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சா இவங்க கூட, ராதிகா கூட. ராதிகா அப்போ வந்து இவர் திருப்பி ராதிகாவை தான் இன்னும் மறக்காமல் ராதிகாட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ராதிகா அவங்கள்ட்ட பேசவே இல்லை. ஆனால் வந்து கடைசியில் எப்பயும் போல் ஈஸ்வரி ஆண் தப்பே பண்ண மாட்டாங்கிற மாதிரி ராதிகாவையும் அப்புறம் கூட்ட பாக்கியாவையும் திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு இப்போ எழில வந்து நீ தான் படம் எடுத்து முடிச்சிட்டேப்பா, ஃபங்க்ஷன்லாம் வச்சாச்சு, நேராக கிளம்பி வீட்டுக்கு வாப்பா அப்படின்னா அவர் வீட்டுக்கு வருவாரா மாட்டாரா? அதுக்கு நடுவில் கோபியை துரத்தி விடுவாங்களா மாட்டாங்களா பாக்கியான்னு போதும். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தெரியல. இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாற்றி புதுசாக ஏதாவது திருப்பங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி சரி ஓகே இன்னமும் இந்த கதையை பார்க்கலாங்கிற மாதிரி தோணும். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த புதுசாக இப்போ கதை போகிற போக்கு ப்ளஸ் 8 மாதம் ஜம்புக்கு பின்னாடி காமிக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஓகேன்றக்கா இல்லை கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குங்கிறீங்கிறத சொல்லுங்கள். பழனிசாமி மாதிரி ஒரு கேரக்டரை திருப்பி கொண்டு வந்துறது சரியா இல்லை கொண்டு வர வேணாம் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.